வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த அழகான துலிப் ஃப்ளவர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சிங்கிள் crochet தெரிஞ்சாலே போதும், இந்த ஃப்ளவரை ரொம்ப அழகாவே செஞ்சிடலாம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நாம மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இந்த சர்க்கிள்குள்ள நம்ம 10 சிங்கிள் crochet போட போறோம். ஸோ ஹூக்கை இந்த சர்க்கிள்குள்ள உள்ள விட்டு இப்படி எடுத்து, இப்போ நமக்கு 2 லூப் இருக்கும். இதுல இருந்து நூலை பிடிச்சி இந்த 2 லூப்லையும் எடுக்க போறோம். இது ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. இதை வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் இதுக்குள்ள 9 சிங்கிள் crochet போடுறோம். ஸோ இப்போ 10 சிங்கிள் crochet போட்டாச்சு. இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு இந்த சைடு இருக்கிற நூலை நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டோம், நல்லா டைட் ஆகிடும். நமக்கு மார்க்கர் எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதில் ஹூக்கை உள்ளே விட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் அப்படியே சிங்கிள் crochet போட்டு நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetவாக மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 2 சிங்கிள் crochet போடுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆல்ரெடி 1 போட்டிருக்கோம். இப்போ அதே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம இன்னொரு சிங்கிள் crochet போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்டிச்சஸ்லையும் 2 சிங்கிள் crochet போடுறோம். டோட்டலாக 20 சிங்கிள் crochet நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த மார்க்கரை எடுத்துட்டு அதில் வந்து சிங்கிள் crochet தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிங்கிள் crochet போட்டு இதை வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet போடுறோம். நெக்ஸ்ட்டில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்ததில் 2 சிங்கிள் crochet. ஸோ இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாமே இப்படி தான் பண்ண போகிறோம். நானும் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன். பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக 30 சிங்கிள் crochet கிடச்சிருக்கும். இப்போ நம்ம மார்க்கர் எடுத்துட்டு சிங்கிள் crochet போட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே இல்லை ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் சிங்கிள் crochet போட்டு அதை ஃபஸ்ட் ஒன்றா மார்க் பண்ணிடலாம். இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet தான் போட போகிறோம். இதே மாதிரி அப் டு 13 ரவுண்ட் வரைக்கும் நம்ம வந்து இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நானும் போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். ஒரு செயின் போட்டு இந்த நூலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளைச்சிட்டு நம்ம வந்து இது உள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த சர்க்கிள் நடுவில் நம்ம அப்படி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், வருதான்னு. வராது, அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த நூலை நல்லா இதோட சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி ஃபைபர் ஃபில் எடுத்து நம்ம உள்ளே வந்து இப்படி ஸ்டஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இந்த துலிப் ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஊசியை கொடுத்துக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம்னா இப்படி ஃபோல்டு பண்ண போகிறேன். இப்போ நமக்கு அழகாக துலிப் ஷேப் வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை செக்யூர் பண்ணிடலாம். நல்லா டைட் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உள்ளே கொடுத்து இதை வந்து செக்யூர் பண்ணி கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட துலிப் ஃப்ளவர் அழகாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போது லீவ் செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போடுறோம். 28 ஷேட் போட்டுக்கலாம். இப்போ 28 செயின் போட்டாச்சு. இந்த வயரை வந்து இப்போ நம்ம இந்த செயினில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு செயினில் இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். வயரையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். செகண்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
செகண்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சிங்கிள் crochet போடுறோம். இப்போ அடுத்ததில் ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து இருக்கிற 18ல் வந்து 18 செயினில் ஒவ்வொரு டபுள் crochet போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் crochet போடுறேன். செகண்ட் இந்த மாதிரி 18 செயின் வரைக்கும் நம்ம இந்த டபுள் crochet தான் போட்டுட்டு வரோம். ஸோ நான் 18 டபுள் crochet வந்து போட்டுட்டேன். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய 4ல் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochetவாக போட்டுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் crochet போடுறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க 2 வந்து ஒவ்வொரு சிங்கிள் crochet போடுறோம். செகண்ட் சிங்கிள் crochet. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு செயின் மட்டும் இருக்கும். இந்த ஒரு செயினில் வந்து 3 சிங்கிள் crochet போட்டுக்கிறோம். போட்டாச்சு. இப்போ இந்த சைடு வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்படி இந்த வயரை ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். இந்த நூலையும் சேர்த்து பிடிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 3 சிங்கிள் crochet போட்டிருக்கோம். இப்போ இந்த ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். அதாவது இந்த சைடு என்ன பண்ணமோ அதை தான் இங்கே வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டு எல்லாத்துலேயும் இந்த சைடு இருக்கிற ஸ்டிச்சஸில் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் crochet போடுறோம். ஸோ நான் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் crochet போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம லீஃபோட டாப்பில் இருப்போம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறோம். போட்டு ஒரு செயின் போட்டுப்போம். அடுத்து பைகார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சிங்கிள் crochetல இந்த 2 லூப்புக்குள்ளேயுமே ஊசியை விட்டு நூல் எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இது வந்து பைகார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அதே ஸ்டிச்சஸ்க்குள்ளே நம்ம ஒரு சிங்கிள் crochet போடுறோம். இப்போ இந்த சைடு எப்படி சிங்கிள் crochet போட்டோமோ அது மாதிரி இது ஃபுல்லாமே நம்ம சிங்கிள் crochet தான் போட போகிறோம். நானும் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஒரு செயின் போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த நூலை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளூ கன் ஒரு ஆல்பிக்ஸ் எதுனாலும் போட்டு இதில் ஃபுல்லாக நம்ம அப்படியே சுற்றிடலாம். க்ளூ போட்டு ஒட்டிட்டு நம்ம வந்து அப்படியே சுற்றிட போகிறோம் இந்த ஸ்டிக் ஃபுல்லாக. இப்போ இந்த லீஃபையும் இதோட இப்படி ஆட் பண்ணுறோம். இதை சேர்த்து வச்சு நம்ம சுத்த போகிறோம். சடா, நம்மளோட அழகான துளி ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிங்கிள் crochet தெரிஞ்சாலே போதும், இதை நம்ம அழகாக செஞ்சிடலாம். அதுவும் இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த அழகான துளி ஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ண போறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி அழகான crochet ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.